والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்ஹம்துலில்லாஹ். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். தபூக் போர் ஆரம்பித்து அந்த தபூக் போரை பற்றிய ஒரு சில செய்திகளை சஹாபாக்கள் அந்த தபூக் போரிலே எப்படி கலந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய செய்திகள், எத்தனை பேர் சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய செய்திகள் எல்லாம் நேற்றைய நாளில் நாம் பார்த்திருந்தோம். அந்த சஹாபாக்கள் அந்த தபூக் போருக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையில் எவ்வளவு செலவு செய்தார்கள், ஒவ்வொரு சஹாபியும் எவ்வளவு செலவு செய்தார்கள் என்பதை பற்றிய ஒரு சில தகவல்களை நேற்றைய நாளில் நாம் பார்த்திருந்தோம். அந்த தபூக் போர் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அந்த சூரத் தௌபாலே சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. சொல்லப்போனால் சூரத்து தௌபா என்பது தபூக் போரை பற்றிய செய்திகள் முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமாகத்தான் இருக்கிறது. எப்படி தபூக் போருக்கு சஹாபாக்கள் புறப்பட்டார்கள், நயவஞ்சகர்கள் என்ன செய்தார்கள், சஹாபாக்கள் போருக்கு வரும்போது எப்படியெல்லாம் இருந்தார்கள், நேற்றைய நாளில் நாம் பதிவு செய்தோம் பாருங்கள். சில சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரோடு போர் செய்வதற்கு வர அனுமதி கேட்குறாங்க, வாகனம் கேட்குறாங்க. வாகனம் இல்லாத போது நபி சார்மர்கள்ட்ட இல்லை என்று சொன்னபோது அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, காசு பணமும் நம்மள்ட்ட அதிகமாக இல்லை, அல்லாஹுடைய பாதையில் அது இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்திருப்போம் என்று அழுது கொண்டே திரும்பி சென்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்களும் அதே சூரத்து தௌபாவிலே வரக்கூடிய வசனங்களாகத்தான் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, உரையில் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹுனைன் போர் வந்திருக்கணும். ஹுனைன் போர் 3வது நாள் நம்ம சொல்லிட்டோம். ஹுனைன் போர் தான் அடுத்து, அதுக்கு அடுத்து நடந்தது தான் தபூக் போர். சரிங்களா? தபூக் போருக்கு பிறகு நடந்த சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருடைய தலைமையில் ஹஜ்ஜுக்கு சஹாபாக்களை அனுப்பியது மிக பெரிய ஒரு சம்பவம். தபூக் போர் ஆரம்பித்த காரணத்தினால தபூக் போரை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் ஹுனைன் போருக்கு நம்ம போவோம். அன்பான சகோதரர்களே, தபூக் போர் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஆயுதம் ஏந்திய தாக்குதல்கள் பெரிதாக இல்லாமல் சாதாரணமான சில தாக்குதல்களாகவே இருந்து ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த போரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தளபதியை தேடி பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த எதிரிப்படைகளுடைய தளபதி பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் போய் பிடிச்சிட்டு வராரு. சில பேர் போரில் அந்த ஹாலித் பின் வலீத் அவர்கள் கொண்டுட்டு வராங்க. அந்த ஹாலித் பின் வலீத் அவர்களும் அவர்களோடு இருந்த சில சஹாபாக்களும் எவ்வளவு வீரமாக இவங்க போராடுறதை பார்த்துட்டு அப்படியே பயந்து பின்வாங்கி ஓடிவிட்டார். இத்தோடு இந்த தபூக் போர் முடிந்து விட்டது. ஆனால் தபூக் போரிலே மிக முக்கியமான சில சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. என்ன விஷயங்கள்? அதில் முதலாவது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த தபூக் போருக்கு சஹாபாக்களை புறப்படுங்கள் என்று சொன்னபோது
நிறைய பேர் நயவஞ்சகர்கள் யார் என்ன செய்யல, போருக்கு மதீனாவிலிருந்து புறப்படவே இல்லை, மதீனாவே தங்கிவிட்டார்கள். என்ன செஞ்சாங்க, நபி சாசங்கள் புறப்பட்டு விட்டு போயிட்டாங்க. சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க நாளைக்கு போகலாம், சாயந்தரம் போகலாம், அடுத்த நாள் போகலாம், 2 நாள் கழிச்சு போகலாம், நம்மள்ட்ட தான் வாகனம் இருக்க அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனத்தின் காரணமாக சில சஹாபாக்கள் அந்த போருக்கு தபுக் போருக்கு புறப்படவில்லை. அதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய சஹாபாக்கள் என்ன யார் என்றால் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி. சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு கவிஞர், மிக அழகான முறையிலே குர்ஆன் ஓதக்கூடிய சஹாபாக்களில் ஒரு சஹாபி இந்த காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவரும் இவர்களோடு சேர்ந்து 2 சஹாபாக்கள், 3 முக்கியமான சஹாபாக்கள் வசதி இருந்தும் வாகனம் இருந்தும் அல்லாஹுடைய பாதையில் அவங்க இந்த தபுக் போருக்கு அவங்க செலவு கொடுத்துட்டாங்க, பொருளாதாரம் கொடுத்துட்டாங்க. ஆனால் போருக்கு கிளம்பல. நாளைக்கு போகலாம் இருந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு திரும்பி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இவங்க புறப்படவே இல்லை. இந்த 3 சஹாபாக்களை தவிர்த்து உண்மையான முஃமின்கள் பலர் போகவில்லை. பல 100 பேர் மதீனாவிலிருந்து போருக்கு புறப்படவே இல்லை. பல 100 பேர் போகல. இவங்க யார் அப்படின்னா வாகன வசதி இல்லாமல் அழுதவாரை திரும்பி சென்றார்கள். நல்லா சொன்னாங்க அந்த சஹாபாக்கள். இவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாசிருத்தும் மசீரத்தன், நீங்க எந்த படைக்கு நீங்க புறப்பட்டாலும் சரி, இன்ன ஃபில் மதீனத்தில் ரிஜாலன், மதீனாவிலே சில பேர் இருக்கிறார்கள், மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள், சில ஆண்கள் இருக்கிறார்கள், சில முஃமின்கள் இருக்கிறார்கள். மாசிருத்தும் மசீரத்தன், நீங்க எந்த படைப்பிரிவில் நீங்க புறப்பட்டாலும் சரி, அல்லது நீங்க எந்த போருக்கு நீங்க போனாலும் சரி, இல்லா கானும் ஆக்கும், அவர்கள் உங்களோடு தான் அவர்கள் இருப்பார்கள். இந்த போரில் அவர்கள் இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஹபஸஹுல் உذர், அவர்களுக்கு ஒரு காரணம் அவர்களை வரவிடாமல் இந்த போரிலே கலந்து கொள்ள விடாமல் தடுத்து விட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த சஹாபாக்களை குறித்து சொன்னார்கள். இது யார் அப்படின்னா அந்த முக்கியமான 3 சஹாபாக்கள், வசதி இருந்தும் போருக்கு புறப்படாத அந்த 3 சஹாபாக்கள் அல்ல. வசதி இல்லாமல் வாகனம் இல்லாமல் வரணும் அப்படிங்கிற ஆசை இருந்தும் இந்த காரணத்தினால, வாகனம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால, அவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த போருக்கு வராத சஹாபாக்கள். இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு விட்டுட்டாங்க. முனாஃபிகீன்கள் நபி ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு வந்த பிறகு ஏன் போருக்கு வரல அப்படின்னு சொல்லி யார் யார் வரவில்லையோ அவர்களுக்கு விசாரிக்கிறாங்க. முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, யார சொல்ல அதுக்கு வரல இதுக்கு வரல அப்படின்னு சொல்லி பொய்யான காரணங்களை சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் உமர் அவர்கள் மற்ற சில சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்ல இவன் பொய் சொல்றான் யார சொல்ல அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சைலண்டாக இருங்க, அமைதிப்படுத்தினாங்க. நீங்கள் சைலண்டாக இருங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஹிக்மத் இருக்குது, நல்ல ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவங்க பொய் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா அவங்க சொல்லக்கூடிய காரணம், எந்த காரணத்திற்காக, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை யார சொல்லலாம், இது மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த முனாஃபிகீன்கள், போருக்கு வராத முனாஃபிகீன்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரணத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சரி போங்க அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பிட்டாங்க. யாருக்கும் முனாஃபிகீன்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, ஒரு தண்டனை கொடுக்கவில்லை, எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் சொல்லலை. அந்த முனாஃபிகீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணங்களை ஏற்றுக்கொண்டு அனுப்பிவிட்டாங்க. சரி போங்க. எல்லாருமே உண்மை சொன்னாங்கன்னா கிடையாது, முனாஃபிகீன்கள் யாருமே உண்மை சொல்லலை, எல்லாருமே பொய் தான் சொன்னாங்க முனாஃபிகீன்கள். இந்த 3 சஹாபாக்கள், காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட 3 சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் யார சொல்லலாம், நம்ம வராமல் போகிறதுக்கான காரணம் இதுதான், சோம்பேறித்தனத்தின் காரணமாக. சரி நாளைக்கு புறப்படலாம், அடுத்த நாள் புறப்படலாம், இப்படி போகலாம் அப்படி போகலாம்னு சொல்லி யோசித்து நம்ம கடைசி வரைக்கும் புறப்படலை யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை சொல்லுகின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சரி நீங்கள் 3 பேருக்கும் அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பு வரும் வரை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சைலண்ட்டாக ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. அல்லாஹ்விடமிருந்து அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அவர்கள் சில செய்திகளை கொண்டு வந்து சொல்கின்றார்கள். என்ன செய்தி, அந்த விஷயங்கள்லாம் குர்ஆனில் பதிவு செய்யப்படாது. அந்த செய்திகள் என்ன இருக்குது அப்படின்னா, இவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். இந்த 3 பேர் என்ன செய்யணும், ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். யாரும் இவரிடத்தில் பேசக்கூடாது, யாரும் இவரிடத்தில் எந்த ஒரு ஒட்டு உறவு என்பதை இருக்கவே கூடாது, யாரிடத்திலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எத்தனை நாட்கள், அல்லாஹுடைய அனுமதி வரும் வரை, மறுவசனம் வரும் வரை, அதற்கான முடிவு என்ன என்று அல்லாஹ்விடமிருந்து சட்டம் இறக்கும் வரை அவர்கள் யாரும் இந்த 3 பேர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அனுப்பி வச்சுக்கிறாங்க. அந்த காப் பின் மாலிக் என்ன செய்வாங்க அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு வருவாங்க, மதீனாவுக்கு வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி உட்காந்துட்டு சலாம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி உதடையே பார்ப்பாராம். அலைக்கும் சலாம் சொல்லுவாங்க, பதில் வருதா அப்படி, அலைக்கும் சலாம் பதில் வருதான்ட்டு. யாரும் பேசக்கூடாது, குடும்பத்தில் இருக்கவங்க பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. மனைவி மட்டும் பேசலாம், மனைவி கிட்ட மட்டும் பேசுறதுக்கு அனுமதி,
மனைவி சமைச்சு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டம் மட்டும். பிள்ளைகள் பேசக்கூடாது, வேறு யாரும் பேசக்கூடாது, பெற்றோர்கள் பேசக்கூடாது, சகோதரர்கள் பேசக்கூடாது, நண்பர்கள் பேசக்கூடாது, மஸ்ஜிதுக்கு வந்தாலும் சைலண்டாக தொழுதுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, யாரும் பேசக்கூடாது. அவர்களாக வந்து பேசினாலும் சலாம் சொன்னாலும் யாரும் பதில் சொல்லக்கூடாது, பேசவே கூடாது. யாரும் நல்லா இருக்கியாப்பா நலம் விசாரிக்கக்கூடாது. அந்த அளவு இருந்துச்சு. 40 நாள் முடிகிறது இதே நிலை, யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ யோசிச்சு பாருங்க, கூடவே உட்கார்ந்து இருக்கிறோம், நாம பக்கத்தில் எல்லாருமே இருக்கிறோங்க. ஒருத்தர் 2 பேர் பேசாமல் இருந்த பிரச்சனை இல்லை, அப்படிதானே? யாருமே ஊரில் இருக்க எவனுமே நம்மகிட்ட பேசலை, பைத்தியம் பிடிச்சிடாது நமக்கு. என்ன ஆகும்? நமக்கு என்ன ஆகுங்க? அப்படியே டிப்ரெஷன் ஆயிரும், மன அழுத்தம், பைத்தியம் பிடிச்சிரும், செத்துலாங்க எல்லாம் தோணும். யதார்த்தம் இது. அந்த மாதிரி அந்த 3 சஹாபாக்கள் ஏற்பட்டது. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா நம்ம அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்தார்கள். அந்த போருக்கு ஏன் போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் அதை அந்த வசனங்களை சொல்லுகிறார். 9வது அத்தியாயத்துடைய 118வது வசனம். 9வது அத்தியாயத்துடைய 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி பாருங்க. வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, பிற்படுத்தப்பட்ட 3 பேர், அதாவது ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த 3 பேரை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டார். இந்த வசனம் எப்போது இறக்கப்பட்டதுன்னா 50 நாட்கள் கழித்து இறக்கப்பட்ட வசனம். முதல் 40 நாட்கள் யாரும் பேசக்கூடாது, மனைவி மட்டும் பேசிக்கொள்ளலாம் என்ற சட்டம். 40வது நாள் முடிகிற நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து இன்னொரு சட்டம் வருகிறது, மனைவியும் பேசக்கூடாது, மனைவியும் ஒதுங்கி தான் இருக்கணும். மனைவியும் ஒதுங்கி தான் இருக்கணும், பக்கத்தில் இருந்தாலும் பேசக்கூடாது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாள் அந்த மாதிரி இருங்க பார்க்கலாம். ஒரு 3 நாள் இருந்துங்க அந்த மாதிரி. 3 நாள் வேண்டாங்க, 1 நாள் இருங்க. யாரும் பேச மாட்டாங்க. கடைக்கு போங்க, கடையில் போயிட்டு சாயா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. பதிலே சொல்லாமல் அவன் சாயா போட்டு குடிச்சா அப்படின்னா வாங்கி குடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருங்க. 2 முறை போவீங்க, 3 முறை போவீங்க, 4வது முறை என்னடா இது எவனுமே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி வெறுப்பு வந்துடும். நம்மின் மீதே நமக்கு வெறுப்பு வரும். 40 நாட்கள் கழிந்து மனைவியும் பேசக்கூடாது, மனைவியிடத்திலும் எந்த ஒரு ஒட்டுறவும் வைக்கக்கூடாது. அதில் ஒரு 10 நாள் இருந்துச்சு. மொத்தம் 50 நாட்கள் அவர்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை, அந்த விஷயத்தை சொல்லுகின்றார். வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த 3 பேரையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டார். ஹத்தா இதா ضاقت عليهم الارض بما رحبت وضاقت عليهم انفسهم وظنوا ان لا ملجأ من الله الا اليه. அந்த விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். وضاقت عليهم الارض بما رحبت, எந்த பூமி விசாலமாக இருக்கிறதோ அந்த பூமி அவர்களுக்கு மிக கடினமான ஒன்றாக தோன்றியது. எந்த பூமியிலே மக்கள் வாழ்வது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்களோ அந்த வாழ்க்கை அவர்கள் அந்த 3 பேர் எப்படி நினைச்சாங்க? மிக வதாகத் அப்படின்னா ரொம்ப நெருக்கடியான ஒன்றாக அந்த வாழ்க்கை அவர்கள் உணர்ந்தார்கள். வதாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், தங்களுக்கு தாங்களே மன அழுத்தத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடி அவர்கள் அந்த 50 நாட்களில் சந்தித்தார்கள். புலம்புனாங்க அல்லாஹ்விடத்தில் வந்து. வதன்னு அல்லா மல்ஜா மின் அல்லாஹ் இல்லா இலை, அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தப்பிக்கணும்னா ஒரே வழி அல்லாஹை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் போய் சரணடைய வேண்டியதுதான், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டியதுதான், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டியதுதான் என்று அவர்கள் அறிந்து சும்ம தாபா அலைஹிம் லியதூபு, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் திரும்பி வந்து தௌபா செய்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விட்டான். இன்னல்லாஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனத்தை இறக்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் காபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் மற்ற 2 சஹாபாக்களிடத்திலும் அந்த செய்தி வசனத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்குடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த நாளை விட ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையிலே வேறு எதுவுமே அவர்கள் பார்த்திருக்க மாட்டார். அவ்வளவு சந்தோஷப்பட்டார். ஆக அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நாம் எடுக்க வேண்டிய ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூல் என்று வந்துவிட்டால் குடும்ப உறவு, இரத்த பந்தம் எதையுமே முற்படுத்த மாட்டார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் இன்னைக்கு நம்ம அப்படிங்கிறத ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அத்தா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை, மார்க்கம் அனுமதிக்காத தடுத்த விஷயங்களை சர்வசாதாரணமாக நாம் செய்து விடுகிறோம். அது செய்யலைன்னா அத்தா சங்கடப்படுவார், ஃப்ரெண்டு சங்கடப்படுவான், ஏதோ ஸ்டெப்பாக நினைச்சிருவார் நம்மளை அப்படின்னு சொல்லி தவறான மார்க்கம் தடுத்த விஷயங்களை நாம சாதாரணமாக நம்ம செஞ்சுட்டு போய்கிறோம். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? பேசக்கூடாதுன்னு ஒருத்தரும் பேசல, மனைவியும் மிரட்டி ஓடினார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க கிளம்பு அப்படின்னு சொல்லி ஓடிட்டாங்க. அங்கிருந்து
உங்க கூட இருக்கவே கூடாது நான் அப்படின்னு சொல்லி 50 நாட்கள் முடிந்த பிறகு அந்த வசனங்கள் மன்னிப்பு என்று அல்லாஹ்விடம் அந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகுதான் எல்லோரும் திரும்பி வந்தார்கள். நாம என்ன செய்யறோம்? உறவு முக்கியமா, நமக்கு அல்லாஹ்வுடைய கொள்கை முக்கியமா, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டம் முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உறவை தாங்க நம்ம எல்லாரும் செலக்ட் பண்றோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க, அவங்க சங்கடப்பட்டு போறாங்க, ஏதோ நினைச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி. எவன் எப்படி நினைச்சிட்டு போனா என்ன? அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மனிதர்களை திருப்திப்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு துளியும் நன்மை இல்லை. நீங்க எந்த நன்மையை செய்யுங்க? மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, மக்களுடைய சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்க ஒரு அமலை நீங்க செய்றீங்க அப்படின்னா சல்லி காசு பிரயோஜனம் இல்லை. அந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கொஞ்சம் கூட அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டார். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்பதை உங்களுடைய நோக்கம் என்றால் நிச்சயமாக எல்லா அமலுக்கும் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு உண்டு. சில பேர் பேசுவாங்க, இமாம், என்னிடத்துல நிறைய பேர் பேசியிருக்காங்க சில பள்ளிகளில், இமாம் இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் இப்படி பண்ணுறாங்க, இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, அதனால் இந்தந்த விஷயங்களை மக்களுக்காக இப்படி கொண்டு இது செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. மார்க்கத்துடைய விஷயங்களை மக்களுக்காக வளைப்பதற்கு நமக்கு அனுமதி கொடுத்தது யார் அனுமதி கொடுத்தா? நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது மார்க்கத்துடைய விஷயங்களை மக்களுடைய திருப்திக்காக அனுமதி செய்யுது? கேட்டா அப்படி சொன்னா அவங்க தான் சந்தா கொடுக்குறாங்க இமாம், வேற என்ன பண்றது? பள்ளி வாசல கரண்டி செலவு, இமாம் செலவு, அந்த செலவு, இந்த செலவு எல்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட தான் காசு சந்தா வசூல் பண்ணி இமாமுக்கு மற்ற செலவுகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அவனும் நாளைக்கு வராம போயிட்டா என்ன அர்த்தம்? என்ன செய்யறது? அப்ப யாரை சார்ந்து இருக்கிறோம்? இந்த இடத்துல நம்ம மக்களை சார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை நம்ம இடத்துல இல்லை. அல்லாஹ்வின் மீது சார்ந்திருங்கள். யார் என்ன பேசினாலும் பேசிட்டு போகட்டும், மார்க்கம் இதுதான், அப்படிதான் நடக்கும். நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்பது உங்களுடைய நோக்கம் என்றால் உங்களுடைய எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பார். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது இல்லை, மக்களுடைய பேச்சுக்கு, மக்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நாம மார்க்கத்துடைய சட்டங்களை நாம மாத்திக்கிறது அப்படிங்கிற நம்முடைய நோக்கம் என்றால் என்னதான் நீங்க செஞ்சாலும் சுருங்கிதான் கிடக்கும். எதுவுமே பரக்கத் என்பது இருக்கவே இருக்காது. இது எல்லா விஷயத்திலும், பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, குடும்பத்துடைய விஷயத்திலும் சரி, பெற்றோர்களுடைய விஷயத்திலும் சரி, பிள்ளைகளுடைய விஷயத்திலும் சரி, நண்பர்களுடைய விஷயத்திலும் சரி, எல்லாவற்றிலும் இதுதான் நிலை. சஹாபாக்களை படிச்சு பாருங்க. மனைவி விட்டுட்டு காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி 40 நாள் அந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே 40 நாள் முடிகிறது. அந்த 40 நாள் முடியும் போது மனைவி கூட தனித்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அறிவிப்பு வருகிறது. அந்த அறிவிப்பு கேட்ட உடனே திரும்பியே பார்க்காம ஓடுனாங்க. இருக்கக்கூடாது, மார்க்க சட்டம் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னத்தை சொல்றது, நான் என்னத்தை கேட்கறது அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கல. எந்த சஹாபியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. மதீனா நகரத்திலேயே மிக அருவருப்பான தோற்றம் கொண்ட ஒரு மனிதர், குள்ளமான ஒரு மனிதர், உருண்டையான ஒரு மனிதர், முகம் எல்லாம் அவ்வளவு மோசமான ஒரு முகம் இருக்கும், முடியெல்லாம் ரொம்ப ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றம். அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் பேர் தேடி சென்றார்கள். அந்த பெண்ணு பார்த்தா மதீனாலே ரொம்ப அழகான பொம்பளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பொண்ணு கேட்ட உடனே அந்த சஹாபிக்கு சந்தோஷம், ஆஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்குன்ட்டு. என்ன நினைச்சிட்டாரு அந்த சஹாபி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே பொண்ணு கேட்டு வந்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இல்லப்பா இந்த ஆளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு நான் வீட்டில் கொஞ்சம் ஒரு முறை ஐடியா கேட்டுக்கிறேன். வீட்டில் மனைவிட்ட போய் கேட்குறாங்க, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. பொறுமையப்பா நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்காக கேட்குற, இந்த சஹாபிக்காக கேட்டாங்க அப்படின்னும் போது அந்த சஹாபியுடைய மனைவி சொல்றாங்க, மதீனால யாருக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் தவிர என் பொண்ணை அந்த ஆளுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. கொடுக்கவே முடியாதுன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்டாங்க அந்த பெண்மணி. அழகான மதீனாவிலே ரொம்ப அழகான பெண்மணி. அந்த சம்பவம் எல்லாம் படித்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் அந்த சாபி பள்ளிவாசலில் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாராமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாமா, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது, யார சொல்லா எனக்கு ஹூருலின் கிடைக்குமா, எனக்கும் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டா எனக்கும் ஹூருலின் கிடைக்குமா யார சொல்லா அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இங்கேயும் கிடைக்கும் மறுமையிலையும் கிடைக்கும். ஹூருலின்களே
இவருலேன்னு உங்களுக்கு இந்த உலகத்திலையும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும் அப்படின்னா. அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போகிறாங்க, வாங்க பொண்ணு தேடலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்க்கலாம். அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்காங்க, பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, எனக்காக ஒரு மாப்பிள்ளையை தேடி வந்திருக்கிறாங்க, மாப்பிள்ளையை வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய அந்த விஷயத்தை அந்த நபிசாசமுடைய டிசிஷன் பண்ணியிருக்கிறாங்களே, அந்த முடிவை மறுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு எப்படி மனசு வருது, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. இதான் சஹாபாக்கள், இதான் சஹாபிய பெண்மணிகள். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம் என்று ஒன்று வந்துவிட்டால் உறவு, பந்தம், சொந்தம் எதுவுமே பின்னாடி தான். உமர் தாங்களும் இப்படி தான் இருந்தாங்க. பதில் போர் முடியும் போது யார் சொல்லா, இந்த ஆள் என் சொந்தக்காரன் பிடிச்சிருக்கீங்க, வேண்ட கொடுங்க, நான் போட்டு தள்ளுறேன்னாங்க. அப்துல் ரஹ்மான் இருக்கார், அபூபக்கர்ட்ட கொடுங்க, போட்டு தள்ளட்டும் அப்படின்னார். அப்துல் ரஹ்மான் யாரு? அப்துல் ரஹ்மான் யாரு? அவர் இல்லை, சிறைப்பிடிக்கப்பட்டவர்களே அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் அபூபக்கருக்கும் நெருங்கிய சொந்தம் இருக்கிறது. உமர் தான் சொன்னாங்க, பதில் போருக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நபிசாசம்கிட்ட உமர் தான் சொன்னாங்க, ஒருத்தனையும் விடக்கூடாது யாரை சொன்ன அப்படின்னு சொல்லி. அப்போ ஹம்சா கிட்ட அப்பாஸை கொடுங்க, அப்பாஸை போட்டு சொல்லட்டும் ஹம்சா அப்படின்னார். அந்த நேரத்தில் எதிரி படையில சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் அப்பாஸை சேர்ந்தவன். சரி, இவர் யாரு? அப்துல் ரஹ்மான் யாரு? அபூபக்கர் அப்துல் ரஹ்மான் பிற்காலத்தில் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டார். ரலியல்லாஹு அன்ஹு தான் அவர். யார் அவர்? மகன். அபூபக்கருடைய பையன் எதிர்ப்படையில் இருந்தார். அவர் பையன் அவர்கிட்ட கொடுங்க யார சொல்ல போட்டு தருங்க அப்படின்னாங்க. அந்த அளவு மார்க்கம் என்று விட்டால் சொந்த பந்தம் உறவு எதுவுமே பார்க்க மாட்டார், துச்சம் என்று கருதி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர்களை குறித்து தான் அல்லாஹ் தஆலா 58வது அத்தியாயத்துடைய 22வது வசனத்திலே சொல்லுகிறான், போய் பார்த்துக்கிறேன். குர்ஆனுடைய வசனம் 58வது அத்தியாயத்துடைய 22வது வசனம். முஃமின்னா யார்? அல்லாஹ்வுக்கும் மார்க்கத்திற்கும் யார் முக்கியத்துவம் தருவான்? அவனுடைய அடையாளம் என்ன? அந்த வசனம், ஒரு வசனம் போதும். அந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா மொத்தமாக விஷயங்களை, நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு உள்ளடக்கி சொல்லிவிட்டார். போய் எடுத்து பார்த்துக்கிறேன். இவ்வாறாக தபூக் போர் முடிகிறது. ஹுனைன் போர் ஹிஜ்ரி 8வது ஆண்டு நடந்த போர். நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், மாற்றி சொல்லிட்டோம். ஹுனைன் வரணும் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்து தான் தபூக் வரும். சரிங்களா? ஹுனைன் போருக்கு நபிசாசம் அவர்கள் 12,000 சஹாபாக்களோடு சென்றார்கள். இந்த 12,000 சஹாபாக்கள் யார் அப்படின்னா, 10,000 பேர் மதீனாவிலிருந்து மக்கா வெற்றிக்கு சென்ற அந்த படையிலே இருந்தவர்கள். எத்தனை பேர்? மக்கா வெற்றிக்கு எத்தனை பேர் போனாங்க? 10,000 பேர் போனாங்க இல்லையா? அந்த 10,000 பேரும் மக்காவிலே புதிதாக கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2,000 பேர், மொத்தம் 12,000 பேர் ஹுனைன் போருக்கு ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை பிறை 6 அந்த நாளிலே நபிசாசம் அவர்கள் மக்காவிலிருந்து, மதீனாவிலிருந்து அல்ல, மக்காவில் தான் இருக்கிறாங்க. 19 நாள் முடிகிறது. அப்போ நபிசாசமுக்கு நியூஸ் வருது, ஹவாசின் அவுதாஸ் என்கின்ற இடத்துல ஹவாசின், சஹீஃபு இது போன்ற குலத்தை சார்ந்த காஃபிர்கள் முஸ்லீம்களை தாக்குவதற்காக வேண்டி அந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நபிசாசமுக்கு கிடைச்ச உடனே நபிசாசமுகள் போருக்கு புறப்படுங்கள் என்று மக்கா வெற்றிக்கு வந்த அந்த சஹாபாக்களையும் புதிதாக கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2,000 சஹாபாக்கள், புதிதாக மக்காவாசிகள், மக்காவை சார்ந்த சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு நபிசாசமுகள் புறப்படுகின்றார். அந்த படையிலே சுஃபியான் ரலியல்லாஹு, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமையா பின் சஃபானி, இது போன்ற நிறைய சஹாபாக்கள் சஃபான் பின் உமையா பின் சஃபான் இல்லை, சஃபான் பின் உமையா, இது போன்ற நிறைய புதிய சஹாபாக்கள் அந்த போரில் கலந்து கொண்டார்கள். இக்ரிமா பின் அபி ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஜஹலுடைய பையன் இக்ரிமா, மிகப்பெரிய ஒரு வீரராக இருந்தவர். மக்கா வெற்றி நடந்த உடனே பயந்து ஓடிட்டார், ரோம நாட்டுக்கு ஓடினார். அவரை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரத்தில் பாதுகாப்பு கேட்டாங்க. அவங்களுடைய மனைவி பாதுகாப்பு கொடுத்த உடனே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். என்னடா இது, இவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்குறோம், இந்த மனுஷன் டக்குன்னு ஒரு செகண்டில் மன்னிச்சிட்டாரு நம்மளை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் மன்னிப்பு அவரை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இப்படி நிறைய புதிய சஹாபாக்களை நபிசாசம் அவர்கள் அந்த போரில் ஹுனைன் போருக்கு அழைத்து செல்கின்றார். இந்த போர் காரணம் என்ன அப்படின்னா, ஹவாசின் குலம் அப்படின்னு சொல்லி ஒரு கோத்திரம், ஒரு கிளை மக்கள். அதே மாதிரி சகீஃப் அப்படிங்கிற ஒரு கோத்திரம், மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிலேயே முரட்டுத்தனமான ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டம் முரடர்கள், எல்லாருமே முரடர்கள், ஈவிரக்கமே பார்க்க மாட்டாங்க எங்கேயுமே. இவர்களுக்கு முஸ்லிம்கள் வெற்றி பெறுவது கொஞ்சம் கூட பிடிக்கல.
மக்கா வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. கொஞ்சம் மக்கா வெற்றி முஸ்லீமுடைய கையில் மக்கா போயிருச்சு அப்படிங்கிற உடனே எல்லா பவரும் முஸ்லீம்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்ன உடனே இவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த குலம் அதை அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சிறிய சிறிய காஃபிர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒன்று கூடி மஷரா பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் விட்டால் போதாது, இதெல்லாம் விட்டால் நடக்காது காரியம், முஸ்லீம்கள் நம்மளே அடிமைப்படுத்திடுவாங்க, நம்மளை கூட ஜெயிச்சிடுவாங்க, விடக்கூடாது, அவங்கள ஏதோ அடித்து அவங்கள கொஞ்சம் பாடம் கொடுக்கணும், முஸ்லீம்களுக்கு நம்முடைய பவர் என்னன்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு இந்த போரை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இந்த போர் எப்படி நபி ஸல்லல்லாஹு தகவல் வருகிறது அப்படின்னா, குதிரை வீரர் ஒருவர் மக்காவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவுதாஸ் பகுதி வழியாக ஒரு சஹாபி வந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல அவுதாஸ் பகுதியில் ஹவாஜின் சகீப் போன்ற குலத்தை சார்ந்த நிறைய மக்கள் ஒன்று கூடி இருப்பதை பார்த்தார். சைலண்டாக மூலமாக போய் கேட்கும்போது முஸ்லீம்களை அவங்க தாக்கணும் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க மஷோரால் ஈடுபடுறாங்க. அந்த சஹாபி நேரம் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார். சொன்ன நாள் 19வது நாள் மக்கா வெற்றி நடந்து 19வது நாள் நபி ஸல்லல்லாஹு எத்தனை நாட்கள் மக்காவில் தங்கினார்கள்? 19 நாள். அந்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் லுஹர் அல்லது அசர தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அங்கிருந்து புறப்பட செய்து விட்டார்கள். அந்த போருக்கு, அந்த ஹுனைன் போருக்கு வந்த ஹவாஜின் மற்றும் சஹீப் குலத்தை சார்ந்தவர்கள் எப்படி வராங்க அப்படின்னா, போருக்கு அவங்க மட்டும் வரல, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு இழுத்துட்டு வந்தாங்க. எப்படி வந்தாங்க? பொண்டாட்டி பிள்ளைங்களை இழுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கால்நடைகள், ஒட்டகம், குதிரை, ஆடு எது எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, மூட்டை மூட்டையாக தங்கம், வெள்ளி எல்லாவற்றையும் கொண்டு வந்துச்சு. மாலிக் இப்னு அவுஃப் என்கின்ற அந்த சஹஃபி குலத்தை சார்ந்த ஒருவன் தான் அந்த காஃபிர்களுடைய படைக்கு தளபதியாக இருந்தார். மாலிக் பின் அவுஃப் என்கின்ற ஒரு மனிதன், அவன் தான் இதை ஆர்டர் பண்ணுறான். தனியெல்லாம் போருக்கு வரக்கூடாது, ஆயுதத்தை மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, காசு பணம் செல்வம் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் துரைத் அப்படிங்கிற ஒரு மனிதர் அந்த படையில், எதிரி படையில் இருந்த ஒரு மனிதர், போர் குறித்த ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிற ஒரு மனிதர், வயசானவர், கண் தெரியாத ஒரு மனிதர். அவர் கேட்குறார், என்னப்பா போருக்கு நீங்கள் மட்டும் தான் வந்திருப்பீங்கன்னு நினச்சா ஏதோ குழந்தைங்க சவுண்ட் எல்லாம் கேட்குது, பொம்பளைங்க சவுண்ட் எல்லாம் கேட்குது, ஆடு மாடு சவுண்ட் எல்லாம் கேட்குது. அவர் ஐடியா சொல்கிறதுக்கு, போருக்கு எப்படி போர் செய்யணும் ஐடியா கொடுக்கறதுக்காக அவர் படையோடு வராங்க. வரும்போது குழந்தைகள் சவுண்டு, பெண்களுடைய சவுண்டு, இதெல்லாம் சவுண்டு கேட்கும்போது அந்த ஆள் கேட்குற, என்ன வித்தியாசமாக எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, மாலிக் பின் அவுஃப் தான் எல்லாரையும் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு, எல்லா செல்வத்தையும் கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி கொண்டு வர சொன்னார் அப்படின்னா, அது இருந்தால் தான், அதை பார்த்து அது முஸ்லீமுடைய கையில் போயிடக்கூடாது, அந்த கனிமத்து பொருள் முஸ்லீமுடைய கையில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து வீரதீரமாக போர் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிதானே, குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக வீரதீரமாக போர் செய்வா இல்லையா, அந்த ஐடியாவில் அவன் சொல்கிறான். அதுக்கு துரை சொல்கிறாரு, டே பைத்தியக்காரத்தனமான ஐடியாடா இது, ஒருவேளை நீ ஜெயிச்சுட்டா நீ சொல்கிறது ஓகே, நீ தோத்துட்ட அப்படின்னா ஃபேமிலிக்கு முன்னாடி தோத்த அவமானம் ஏற்படும்டா, உசுரோட வாழவே முடியாது, தோத்தா உசுரோடு எவனுமே உசுரோடு இருக்க முடியாது, நல்லா யோசிச்சுக்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, நீ என்ன செய்ய, சரி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோம், இனிமேலாச்சும் ஒரு வேலை செய்ய, இந்த மலையில் இருக்கு இல்லை பக்கத்தில், மலையில் மேலே ஃபேமிலி எல்லாத்தையும், சொத்து பத்து எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வச்சு, பிள்ளைகள் பெண்கள் எல்லாரையும் அங்கே கொண்டு போய் வச்சு, தெரியாத மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி வை, அவங்கள மேலே கொண்டு போய் போர் செய். நீ ஜெயிச்சிட்டேன்னா அவங்க உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க, நீ தோத்துட்ட அப்படின்னா அவங்க பாதுகாப்பாக அப்படியே ஊருக்கு போயிடுவாங்க, நீ தோத்துட்ட அப்படின்னா பாதுகாப்பாக அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, அவங்களாச்சும் உசுரோடு தப்பிச்சுக்கிடுவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரா அப்படின்னு சொல்லி அந்த துரை சொல்கிறான். அதுக்கு அந்த அவுஃப் இப்னு மாலிக், அந்த எதிரிப்படையுடைய தளபதி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வயசாயிட்ட, உன்னுடைய மூளைக்கும் வயசாயிடுச்சு, நான் சொல்கிற ஐடியா தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இங்கே தான் போர்க்களத்தில் நின்று தான் போர் செய்வார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் போருக்கு தயாராகின்றார்கள். ஹுனைன் அப்படிங்கிற பகுதி ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு போகும்போது ஒரு சிறிய ஒரு குறுகலான பாதை வழியாகத்தான் உள்ளே போக வேண்டும். அந்த பாதை 2 மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாதை, 2 மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாதை. அந்த அவுஃப் இப்னு மாலிக் என்ன செய்கிறான் அப்படின்னா, நைட்டோட நைட்டாக மஷோரா செஞ்சு, உள்ள முஸ்லீம்கள் இந்த வழியாக தான் வருவாங்க, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, இந்த வழியாக தான் வருவாங்க, வரும்போது விரட்டணும் அவங்கள அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஐடியா பண்ணுறான் அப்படின்னா, அம்பு எறியக்கூடிய வீரர்களை அம்பு வீசுவாங்க இல்லையா, அந்த அம்பு எறிய வீரர்களை என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த மலைக்கு பின்னால் எங்கெல்லாம் நிற்க வைக்க முடியும் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டியாச்சு. மலை ஃபுல்லாக மக்கள் தெரியாது, இருட்டு நேரத்தில். ஃபஜருக்கு முன்பான நேரத்தில் நபிசாசம் அவர்கள் அந்த ஹுனைன் பள்ளத்தாக்கை அடைகிறார்கள். அது உள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் சரியாக அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த அவுஃப் இப்னு மாலிக் பின் அவுஃபுடைய அந்த படை எல்லா முஸ்லிம்கள் மீதும் அம்பை மழையாக பொழிகின்றார். அம்பை மழை போன்று வீசுகின்றார். எல்லாத்தையும் சேர்ந்து வீசுகிறாங்க. எங்கிருந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. உஹது போரில் நடந்துச்சு பாருங்க, பின்னாடிலேன்னு வந்து காலித் பின் வலீத் அட்டாக் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அட்டாக் பண்ண உடனே என்ன செஞ்சாங்க, மக்களே செதறி ஓடிட்டாங்க. இல்லை, இது அதை விட வேகமாக ஓடினாங்க. இந்த ஹுனைன் போரில் இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, எங்கேருந்தோ கல் தூக்கி வீசுகிறாங்க, 100 10 கல் 20 கல் உங்கள் தலை மேலேயும் கால் மேலேயும் மூஞ்சி மேலேயும் வந்து உழுதி நிற்பீங்களாங்க? நிற்போமாங்க? எவன் செஞ்சா ஒரு கல் வந்து விழுந்தா எவன்டாவன் நிற்போம். ஒரே நேரத்தில் 20 கல் வந்து விழுந்தா எவனோ பிளானோட நிற்கிறான்ட்டு அங்கிருந்து எஸ் ஆகிடுவோம். அப்படி தானே? அதே மாதிரி எல்லா சஹாபாக்களும் ஓடிட்டாங்க. எண்ணி 100 சஹாபாக்களை விட குறைவானவர்கள் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதரோடு அந்த இடத்துல இருந்தாங்க. 12,000 பேரில் மொத்தமாக ரிட்டர்ன் ஓடுறாங்க. அதை பார்த்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்த அபு சுஃபியான் ரஸியல்லாஹு சொல்கிறார், என்ன யா ரசூலுல்லாஹ் இவங்க இப்படி ஓடுறாங்க, போரில் தேர்ச்சி பெற்றா இவங்களா இப்படி ஓடுறாங்க, விட்டா செங்கடல் வரைக்கும் ஓடிடுவாங்க போல யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறார். விட்டா செங்கடல் வரைக்கும் ஓடிடுவாங்க போல யா ரசூலுல்லாஹ் இப்படி ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ நபிசாசம் அவர்கள் பக்கத்தில் இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபிசாமுடைய சிறிய தந்தை, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அப்பாஸை எல்லாரையும் கூப்பிடுங்க. அவருடைய சத்தம் நல்ல கம்பீர் சத்தம், மைக்கெல்லாம் தேவையில்லை. அந்த காலகட்டத்தில் மைக்கை விட சூப்பராக பேசுவாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு சத்தமாக கத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் இங்கே தான் இருக்கிறாங்க, எல்லாரும் திரும்பி வாங்க. இந்த சத்தத்தை கேட்டவர்கள் முஸ்லீம்கள் சில பேர் திரும்பி ஓடி வராங்க. அந்த சில பேர் திரும்பி ஓடி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒட்டகத்தில் திரும்பி வேகமாக திரும்பி புறமுது காட்டு ஓடக்கூடிய அந்த நேரத்தில் சத்தம் வரும்போது திரும்ப அந்த சத்தத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி திரும்ப வர முயற்சிக்கிறார்கள். ஒட்டகம் வேகத்தில் பிரேக் அடித்து திரும்பி யூட்டன் அடிக்க முடியல. அவங்களால தொப்புன்னு கீழே உழுது 2 சஹாபாக்கள் கழுத்தோடு வந்து மௌத்தாயிட்டாங்க. புரியுதா? அம்பு வந்து மூஞ்சிலே முகத்துல எல்லாம் வழி விடுங்க. எல்லாரும் ஓடுறாங்க. சஹாபாக்கள் ஓடுறாங்கனாக்கா தரையில் காலில் ஓடுறாங்க மட்டும் இல்லை, குதிரை ஒட்டகத்தில் இருந்தவங்க கூட அப்படியே ரிட்டர்ன் ஓடுறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஓடக்கூடிய நேரத்தில் சத்தம் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே தான் இருக்காங்க, எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி குதிரையில் ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கிறவங்க திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி ஒட்டகத்தை அப்படியே பிரேக் போட பார்க்குறாங்க. பிரேக் போடுற மாதிரி இல்லை. அப்படியே யூட்டன் அடிக்கிற பார்க்குறாங்க, அதுவும் யூட்டன் அடிக்கிற மாதிரி இல்லை. தொப்புன்னு குதிக்கிறாங்க, கீழே விழுந்து கழுத்தில் அடிபட்டு அந்த இடத்துல ஒரு 2-3 சஹாபாக்கள் ஷஹீதாகிவிட்டாங்க. அப்படியாக நிறைய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஒரு 1000-1300 பேர் அதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களோடு ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு போர் ஆரம்பிக்கிறது. ஒரே ஒரு வாழ்வீச்சு, அதுக்கப்புறம் போர் ஃபினிஷ். தபூக் போரை விட சிறிய போர் தான் ஹுனைன் போர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த போர்களில் அதிகமான கனிமத்து பொருள் முஸ்லிம்களுக்கு கிடைத்த போர் என்றால் அது ஹுனைன் போர் தான். எந்த அளவுக்கு கனிமத் பொருள் கிடைத்தது என்றால் 40,000 ஊக்கியா வெள்ளி கிடைத்தது. ஒரு ஊக்கியானா எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும், பெரிய பாத்திரம் முழுக்கு ஒரு ஊக்கியா அப்படின்னா 40,000 ஊக்கியா வெள்ளி, 25,000 ஆடுகள், எத்தனையோ ஆயிரம் வந்து ஒட்டகங்கள், எத்தனையோ ஆயிரம் குதிரைகள், எல்லாமே ஹுனைன் போரிலே முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. பெருசாக போர் எல்லாம் கிடையாது. அந்த போரிலே முஸ்லிம்களில் அந்த எதிர்த்தாக்குதலில் முஸ்லிம்களில் 2 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு சில அறிவிப்புகளில் 7 சஹாபாக்கள் என்று இருக்கிறது. காபிர்களில் ஒரு 20-24 பேர் என்று 3 விதமான அறிவிப்புகள் வருகிறது. மொத்தமாக பலி என்ற எண்ணிக்கை காபிர்களுக்கு அதிகம், முஸ்லிம்களுக்கு குறைவு. பெரிதாக போர் நடக்கவில்லை. எல்லா சஹாபாக்களும் அந்த போர் முடிந்த பிறகு கனிமத்து பொருட்களை ஒன்று திரட்டி வைக்கிறார்கள். அந்த ஓடிய காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தாயிஃப் நகரத்துக்கு போகிறாங்க. நேராக தாயிஃப் நகரத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி மற்ற பகுதிகளுக்கு, கிராம பகுதிகளுக்கு ஓடுறாங்க.
நபிசாம் என்ன செய்கிறாங்கன்னா தாய்ஃப் நகரத்துக்கு வர்றியா, தாய்ஃப் நகரத்துக்கு ஒரு படை, நபிசாமுடைய தலைமையில் ஒரு படை. இந்த வில்லேஜுக்கு போறியா, இந்த வில்லேஜுக்கு சாதியுடைய அபூவக்காசுடைய தலைமையில் ஒரு படை. இங்கிட்டு போறியா, இந்த ஹாலித் பின் வலீதுடைய தலைமையில் ஒரு படை. இப்படி ஒவ்வொரு படையையும் நபிசாமுகள் அனுப்புகின்றார்கள். ஹாலித் பின் வலீதுடைய படை போகிறது. அவங்க போயிட்டு அந்த மக்களிடத்தில் போர் செய்கிறாங்க. இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம், சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மதம் மாறிட்டோம் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, நம்ம மதம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி, முஸ்லீம் ஆகிட்டோம்னு சொல்லாமல் மதம் மாறிட்டோம். மதம் மாறிட்டியாடா அப்படின்னு சொல்லி ஹாலித் பின் வலீத் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2 பேர் அதில் போட்டு தள்ளிட்டாங்க. விரண்டு ஓடிட்டாங்க. அவங்க என்னடா மதம் ஆகிட்டோம்னு சொன்னாலும் முஸ்லீம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியாமல் அவங்க வந்து மதம் மாறிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது ஹாலித் பின் வலீத் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போட்டு தள்ளிடுவார். 2 பேரை போட்டு தள்ளிடுவார். திரும்ப ஓடுவாங்க, திரும்ப விரட்டிட்டு போவார், திரும்ப ஒரு 3 பேரை போட்டு தள்ளுவார். மொத்தம் 7 பேர் அந்த கூட்டத்தில் 7 பேரை ஹாலித் பின் வலீத் தலைமையில் அனுப்பப்பட்ட படை கொலை செய்யும். அதன் பிறகு சில பேரை சிறைபிடித்து வந்து நபிசாம்கிட்ட நிறுத்துவார்கள். ஹாலித் பின் வலீத் நபிசாம் கேட்பாங்க, ஏன் இப்படி சொன்னீங்க? யார சொல்லா, நம்ம இஸ்லாம் வந்துட்டோம் சொல்கிறதுக்கு தெரியாமல் எப்படி நம்ம சொல்லிட்டு யார சொல்லா, என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அஸ்லம்லான்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியாது, என்ன யூஸ் பண்ணுறது தெரியாது, நம்ம வந்து மதம் மாறிட்டோம், நம்ம வந்து பத்தல தீனனா, நம்முடைய மதத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு உடனே நபிசாம்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஹாலித் பின் வலீதுடைய இந்த செயலுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதன் பிறகு யார் யார் கொல்லப்பட்டார்களோ அவருடைய குடும்பத்தாருக்கு பைத்துல் மாலிலிருந்து தியத் தொகை, அதாவது நஷ்ட ஈட்டுத் தொகை நபிசாஹிப் அவர்கள் கொடுப்பதற்காக அலிதாவுகளை அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவம் நம்மளுக்கு நடக்கிறது. அந்த நேரத்தில் கனிமத் பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்ட பிறகு ஒரு இடத்துல வைத்துவிட்டு தாய்ஃப் நகரத்தின் பக்கம் தான் நிறைய காஃபிர்கள் ஓடினாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நபிசாஹிப் போயிட்டாங்க. தாய்ஃப் போரை பற்றி நம்ம பேசலை, ஹுனைன் போரோடு தொடர்புடைய விஷயங்கள் தான். தாய்ஃப் நகரத்துக்கு நபிசாஹிப் போயிட்டாங்க. இந்த இடத்துல கனிமத் பொருளுக்கு பாதுகாப்பாக ஒரு ஆளை நியமிச்சுட்டு போனாங்க நபிசாஹிப். யார்? அத்தனை 1000 ஆடுகள், அத்தனை 1000 வெள்ளி, அத்தனை 1000 குதிரைகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பாக ஒரே ஒரு சாவி விட்டுட்டு போனாங்க. போகும்போது சொல்லிட்டு போனாங்க, நைட்டில் ஒருத்தன் வருவான், எதுவுமே கொடுத்துறாதீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நிப்பாட்டிட்டு போனாங்க. சொல்லிட்டு போனாங்க, நைட்டில் ஒருத்தன் வருவான், இதை கேட்பான், எதுவுமே கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சரி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு நபிசாம் தாய்ஃப் நகரத்துக்கு போயாச்சு. இந்த ஹுனைன் போருக்கு பிறகு நடந்தது தாய்ஃப் போர். தாய்ஃப் போருக்கு பிறகு நடந்தது தாய்ஃப் போர்னா பெருசாக நடக்கலை. அங்கேயும் போனால் அங்கேருந்து ஓடிட்டாங்க. தாய்ஃப் நகரத்திலேருந்து ஓடிட்டாங்க. அங்கேயும் சண்டை நடக்க ரிட்டன் வெறும் கையோட நபிசாம் திரும்பி வந்தாங்க. ஒரு சண்டை கூட நடக்கல. ஹுனைன்லையாச்சும் கொஞ்சம் பேர் வந்து சண்டை நடந்துச்சு, வாழ் வீச்சு, அம்பு எரிதல் எல்லாம் நடந்துச்சு. தாய்ஃப் போரில் எதுவுமே இல்லை. அங்கிருந்து ஓடிட்டாங்க காப்பீர்கள். சில பேர் முஸ்லீம் ஆகி விட்டாங்க, சில பேர் வந்து அங்கிருந்து ஓடிட்டாங்க. அப்படியே நபிசாம் யூட்டன் அடித்து திரும்பி வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் நபிசாம்கள் அதன் பிறகு வந்து கனிமத் பொருட்களை பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அதன் பிறகு 6 மாதங்கள் கழித்து தான் தபூக் போர் நடக்கிறது. தபூக் போர் நம்ம ஃபஸ்ட்டு இருந்துட்டோம், அது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, கவனிக்கல. அப்போ ஹுனைன் போர் அந்த கனிமத் பொருட்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபிசாம்கள் பொறுப்புதாரியாக பாதுகாப்பாக நியமிச்சுட்டு போகிறாங்க. தாய்ஃப்க்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் நைட் ஆகுது. நைட்டில் ஒரு ஆள் வராரு, வயசானவர், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஏழ்மை அப்படிங்கிற நிலைமையில் ரொம்ப ஒரு பார்த்தாலே பரிதாபப்படும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் ஒரு ஆள் வந்து ஏதாச்சும் கொடுப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறார். இல்லை கொடுக்கக்கூடாது, நபிசாம் தடுத்துருக்கிறாங்க. நபிசாம் சொல்லிட்டு போனாங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் வருவான், கொடுக்காதீங்கன்றாங்க. அவர் வந்து அந்த ஆள் வந்தாலும் ரொம்ப கெஞ்சுறா, ஐயோ எங்கள் ஃபேமிலியெல்லாம் கஷ்டத்தில் இருக்குது, குழந்தை பிள்ளையெல்லாம் ரொம்ப பசியில் செத்துட்டு இருக்கிறாங்கல்ல, என்ன பண்ணுறது, ஏதாச்சும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சும் போது அபூ ஹுரைரா என்ன செய்வாங்க, சரி இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் திரும்ப வரக்கூடாது, சத்தியமாக இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு போயிட்டு வந்தது யார் தெரியுமில்ல, ஹஜ்ரத் ஷைத்தான். ஹஜ்ரத் ஷைத்தான் என்னங்க, ஹஜ்ரத்னா என்னங்க, ஹஜ்ரத்னா என்ன, இமாமுக்கு ஹஜ்ரத்துன்னு சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. நம்ம அந்த ஹஜ்ரத்தை சொல்லலை. ஹஜ்ரத்துனா ஆஜராக இருக்கிறவருன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் ஆஜராகிறார் இல்லை பாய், எல்லா இடத்துலையும் ஆஜராகிறார் இல்லை. தொழும்போது தான் நம்மளால் வருவாப்புல பாய், மாப்பிள்ள அதுடா இதுடான்னு சிந்தனைக்கு. கக்கூசுக்கு போனாலும் அங்கே தான் வருவார். கக்கூசுக்கு போகும்போது இந்த நன்மை செய்யணும், அந்த நன்மை செய்யணும்னு அந்த இதை வரும். எல்லாம் ஷைத்தானுடைய ஏற்பாடு தான், ஷைத்தானுடைய ஊசலாட்டம் தான். இருக்கா இல்லையா? யதார்த்தம் தானே.
கக்கூசில் போய் உட்காந்து இருக்கும் போது தான் ரொம்ப இபாதத்து செய்யணும், தக்வாவோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நிறைய வரும். தொழுகையில் வரும்போது ஒரு இது இருக்காது. அப்படியே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போகணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், இன்னைக்கு இது இருக்குது, வீட்டில் அது கேட்டிருக்காங்க, இது லிஸ்ட்டு அது லிஸ்ட்டு போகணும், எல்லாமே அந்த தொழுகையில் தான் வரணும். எல்லாம் ஷைத்தானு தான் செய்யுது. அதாவது எல்லா இடத்துலையும் ஆஜராகிறதுனால ஹஸ்ரத்து ஷைத்தான் ஒன்றும், மற்றபடி இமாமுக்கு சொல்கிறோன்னு நினச்சிடாதீங்க, தப்பாக எடுத்துக்காது. சரிங்களா? ஷைத்தான் அவனுடைய வாக்கு எப்படிப்பட்டது? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஷைத்தானுடைய வாக்கு பொய், ஏமாற்றுதல். அவன் ஒரு சத்தியமாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அடுத்த நாள் நைட்டு வந்தான். அதே மாதிரி பசியோடு இருக்க ஏதாச்சும் கொடுப்பா, அப்படி ஆச்சா பூச்சாண்டு, இன்னைக்கு கொடுக்கவே மாட்டேன், நேற்றே கொடுத்துட்டேன், பரிதா போட்டு கொடுத்துட்டேன், முடியவே முடியாது அப்படின்ட்டு அறிவுறும். அடுத்து திரும்பவும் குழந்தை குட்டியெல்லாம் பசியோடு இருக்குது அப்படின்னோட இவர் நினைச்சிட்டா, பாவம் குழந்தை குட்டியாக இருக்காங்க. இவருக்கு தெரியல வந்திருக்கிறது ஷைத்தானுன்ட்டு, வந்திருக்கிறது ஷைத்தானு மனுஷனுடைய உருவத்தில் வந்திருக்கிறதுன்னு தெரியல அபூ ஹுரைராவுக்கு. சரி போனா போட்டோன்னு அன்னைக்கும் கொடுத்துட்டேன், திரும்ப வரக்கூடாது, சத்தியமாக கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. ஓகே வரவே மாட்டேன் அப்படின்னு போயிட்டான். 3வது நாள் வந்துட்டான். நேற்று தானே சொன்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வர பண்ணிட்டு போனேன், திரும்ப வந்துட்டேன். அப்படி இன்னைக்கு மொத்தம் கொடுத்துட்டு திரும்ப வரவே மாட்டேன். இல்லை முடியவே முடியாதுன்னு அபூ ஹுரைரா கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ அவன் சொல்கிறான், ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன், அதை நீ செஞ்ச அப்படின்னா நான் வரவே மாட்டேன் அந்த இடத்துல. அதை நீ செஞ்சா நான் அந்த இடத்துல வரவே மாட்டேன், ஆனால் நீ எனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு கொடுத்தாதான் நான் அதை சொல்லுவேன் அப்படி. சரி அபூ ஹுரைரா கொஞ்சம் கொடுத்துட்டு என்ன விஷயம் சொல்லு முதல்ல அப்படி. அவன் சொல்கிறான், ஆயத்துல் குர்சி ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுனா நான் அங்கிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா சொல்லிட்டு போயிட்டான். அவன் போயிட்டான். அபூ ஹுரைரா ஆயத்துல் குர்சி ஓதிட்டான். அடுத்த நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து திரும்பி வந்துட்டாங்க. நடந்த சம்பவத்தை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்தது ஷைத்தானே, அவன் தான் வந்து கேட்டுட்டு போனான், அவன் பொய்யனாக இருந்தாலும் உண்மைத்தான் சொல்லிட்டு போனான், அவன் பொய்யனாக இருந்தாலும் உண்மைத்தான் சொல்லிட்டு போனான். அந்த செய்தி, அதாவது இதுக்கு வந்து இன்றைக்கி சில பேர் போன வருஷம் நோன்பு காலகட்டங்களில் இந்த செய்தியை ஒரு சில பேர் திருத்தி பேசினார்கள். ஷைத்தான் எப்படி மார்க்க சட்டங்களை நமக்கு சொல்லி தருது, ஒரு அமல் செய்யணும்னு யார் சொல்லணும், எங்கிருந்து வரணும்? அது அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹுடைய தூதரிடமிருந்தும். இது யார் சொன்னாங்க? இது யார் சொன்னாங்க? அப்போ நம்ம ஓதலாமா அப்ப அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. மாங்காய் மடையனுங்களா இருக்கிறாங்க கொஸ்டின் கேட்குறவங்க இந்த மாதிரி. அதான் சொல்லுவோம், அடிப்படை ஞானம் கூட இல்லாத மடையர்கள் தான் அவருடைய வாதம் தான் இது. ஷைத்தானு சொல்றதை எப்படி கேட்கறது? ஷைத்தானுக்கு அதுதான் மார்க்க சட்டம்னு தெரியாது முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5வது வருஷமே சொல்லிட்டாங்க. ஹிஜ்ரி 8வது வருஷத்துல தான் வந்து ஷைத்தான் சொல்லிட்டு போனான். அபூ ஹுரைரா அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜ்ரி 7வது வருஷத்துல. ஹிஜ்ரி 7வது வருஷம் கைபர் போர் நடக்கிறது. கைபர் போர் நடக்கும்போது அபூ ஹுரைரா அவர்கள் கலிமா சொன்னார்கள். அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி அபூ ஹுரைரா அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஹிஜ்ரி 5லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க, ஷைத்தான் வரக்கூடாதுன்னு. எந்த வீட்டில் ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறதோ ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். யார் வந்து நைட்டில் தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பாக மலக்குமார்கள் வருவார்கள், ஷைத்தான் அந்த இடத்துக்கு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரி 5லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த செய்தியை தான் ஷைத்தான் வந்து அபூ ஹுரைரா திரும்ப ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டு போனான், ஞாபகப்படுத்திட்டு போனான். இவனாக ஒரு சட்டத்தை உருவாக்கி கொடுக்கல, இஸ்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்டத்தை ஞாபகப்படுத்திட்டு போனான் ஷைத்தான், வேற புதுசா ஒன்று சொல்லலை. அப்போ இது அவசியம் ஓதணும். இவங்க கேட்குற மாதிரி ஷைத்தான் சொல்றது எல்லாம் ஓதக்கூடாது அப்படின்னு ஷைத்தான்லாம் இது மார்க்கத்தில் சொல்லி தரல, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே அபூ ஹுரைரா ஞாபகப்படுத்தினது ஷைத்தான், அவ்வளோதான். புது சட்டம் கிடையாது, ஏற்கனவே பழைய இருக்கக்கூடிய சட்டம் தான். சிஏஏ என்ஆர்சி வந்துச்சு இல்லை, புது சட்டமா? குர்ஆன்ல முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட சட்டம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் தான் சிஏஏ என்ஆர்சி. தெளிவாக குர்ஆனை படிங்க. இன்னைக்கு எது எல்லாம் நமக்கு எதிராக இன்னைக்கு பண்றானோ எல்லாமே குர்ஆன்ல ஹதீஸ்ல முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சதிவலைகள் தான். எதுவுமே புதுசு கிடையாது. நமக்கு புதுசா தெரியுது, நம்ம படிக்கல அதனால தெரியுது புதுசா. எப்படி நமக்கு தெரியல அதனால புதுசா தெரியுது, படிச்சா தெரியும். ஆமா இது ஏற்கனவே இருக்குது. கர்வாப்சின்னு சொல்லி சொன்னாங்களா? தாய் மதம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி சடங்கு வச்சாங்க, அங்கங்கே நடத்தினாங்களா? வடநாட்டில் யூபியில எல்லாம் நிறைய சடங்கு நடத்தினாங்களா? பார்த்துருப்பீங்க. இது என்னது புதுசா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் சொன்னது தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அத்தா சொன்னது தாங்க.
திரும்பி வந்துடுறா, தாய்மொழி திரும்பி வந்துடுறான்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது தான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம்ட்டையும் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்த முஸ்லீம்கள்கிட்ட அந்த நேரத்தில் இருந்த காபிர்கள் சொன்னது தான். எதுவுமே புதுசு கிடையாது. நாம் படிக்கல, அதனால நமக்கு புதுசாக தெரியுது. இவங்க படிக்கல அந்த சட்டங்கள் எல்லாம். 5வது வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு சொன்ன சட்டம் இது அப்படின்னு சொல்லி இவங்க படிக்காததுனால ஷைத்தான் தான் நமக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறா, அதனால இப்படி ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி போன வருஷம் ஃபத்வா கொடுத்தாங்க நோன்புல. இப்படிப்பட்ட மடையர்களுடைய எந்த வாதத்தையும் எடுக்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா எப்போ சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, காரணத்தை முதல்ல படிங்க. அதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறதாங்கிறத படிங்க. படிச்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ ஷைத்தானுடைய இந்த சம்பவம் இந்த ஹுனைன் போரில் நடந்தது. அடுத்த முக்கியமான ஒரு சம்பவம் என்னென்ன சம்பவம் அப்படின்னா, கனிமத்து பொருட்கள் நபி ஸல்லல்லாஹு பிரித்து கொடுத்தது. கனிமத்து பொருட்களை நபி ஸல்லல்லாஹு பிரித்து கொடுத்தது. யாருக்கு பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா, புதிதாக 2000 பேர் மக்காலேருந்து வந்தாங்க பாருங்க. ஹுனைன் போருக்கு எத்தனை பேர்? 12000 பேர். 10000 பேர் மதீனாவில் வந்தவங்க. அதில் முஹாஜிர்களும் உண்டு, அன்சாரிகளும் உண்டு. புதுசாக 2000 பேர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க பாருங்க. எல்லா 2000 பேருக்கும் நபி ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க. அதுபோக மதீனாவிலிருந்து வந்த சஹாபாக்கள் யாரெல்லாம் மக்காவை சார்ந்த முஹாஜிர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க. புரிஞ்சுதா? 10000 பேர் மதீனாவிலிருந்து கிளம்பி மக்கா வெற்றிக்கு வந்தாங்க. அந்த 10000 பேரில் முஹாஜிர்களும் உண்டு, அன்சாரிகளும் உண்டு. ஹிஜ்ரத் செய்தி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற முஹாஜிர்களும் உண்டு, அன்சாரிகளும் உண்டு. மக்கா வெற்றி முடிந்த பிறகு ஹுனைன் போருக்கு 12000 பேர் நபி ஸல்லல்லாஹு போனாங்க. புதுசாக 2000 பேர் மக்காவிலிருந்து ஜாயின்ட் ஆக்கிட்டாங்க. அந்த 2000 பேர் புதுசாக மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு வாரி வாரி வழங்கினார்கள். ஹுனைன் போரில் கிடைத்த அந்த கனிமத்து பொருட்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து அந்த போருக்கு புறப்பட்டு வந்தாங்க பாருங்க. 10000 பேரில் அதில் எத்தனை முஹாஜிர்கள் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு கொடுக்குறாங்க. அன்சாரிகள் ஒரு அன்சாரிக்கும் சல்லி காசு கொடுக்கல நபி ஸல்லல்லாஹு, ஒருத்தருக்கும் கொடுக்கல. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு வந்தார். யார சொல்லலாம், கனிமத்து பொருள் இருக்குது, எடுத்துக்கிறீங்க 100 ஒட்டகம். என் பையன் முஆவியாவுக்கு எடுத்துக்கங்க 100 ஒட்டகம். ஏன் இந்த பையனுக்கு எடுத்துக்கிறீங்க 100 ஒட்டகம். ஏன் இந்த பையனுக்கு எடுத்துக்கிறீங்க 100 ஒட்டகம். 400 ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போனார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு. அது மட்டுமா, திரும்ப வந்தார். யார சொல்லலாம், நிறைய ஊக்கியா வெள்ளி இருக்க, சரி 25 ஊக்கியா எடுத்துக்கிறீங்க நீங்கள். என் பையன் முஆவியாவுக்கு அவருக்கு 25 எடுத்துக்கிறீங்க. ஏன் இந்த பையனுக்கு அவருக்கு 25 எடுத்துக்கிறீங்க. 100 ஊக்கியா வெள்ளியும் 400 ஒட்டகங்களும் ஒரே ஒருத்தர் தூக்கிட்டு போறார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் புதிதாக கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்காவை சார்ந்த முஸ்லிம்களுக்கும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று முஹாஜிர்களாக இருந்த அந்த முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு வாரி வாரி வழங்கினார்கள். மதீனாவை சார்ந்த ஒரு சஹாபிக்கும் ஒரு சல்லி காசு கொடுக்கல, ஒரு ஊக்கியா வெள்ளி இல்லை, ஒரு துண்டு வெள்ளி கொடுக்கல, ஒரு துண்டு வெள்ளி கொடுக்கல. ஒட்டகம் இல்லை, ஒட்டகத்துடைய வாலு கூட கொடுக்கல நபி ஸல்லல்லாஹு. குதிரை இல்லை, ஆடு இல்லை, ஆட்டுடைய காலுடைய அந்த குழம்பு கூட கொடுக்கல நபி ஸல்லல்லாஹு அன்சாரிகளுக்கு, மதீனாவை சார்ந்தவங்க. அந்த இடத்துல நாம் இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்களும் இருக்கீங்க, இன்னும் 2 பேரும் வேலை செய்கிறாங்க, இல்லை 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் 4 பேரும் உழைச்சி அந்த கம்பெனி நல்ல நிலை கொண்டு வந்தாச்சு. ஓனர் 2 பேரை கூப்பிட்டு நல்ல போனஸும் நல்ல அன்பளிப்பு கிஃப்ட்டும் கொடுக்குறாரு. அந்த 2 பேருக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? மனசில் என்ன தோணும்? சே, நாம் கூட வேலை செஞ்சோம், நமக்கு ஒரு இதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, தோணுமா இல்லையா? சண்டையே போட போயிடுவோம். நம்மகிட்ட இழிச்ச வேணுங்களா, நம்ம வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லி. அந்த நிலை அன்சாரி சஹாபாக்கள் சில பேர் இடத்துல வந்துச்சு. எல்லார்ட்டையும் வரல, சில பேர்கிட்ட வந்துச்சு. அவங்களும் மனிதர்கள் தானே. இந்த விஷயத்தை வச்சு தான் நம்மளும் பேசுவார். அன்னை எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அன்சாரி சஹாபாக்கள். போனா போட்டோன்னு காசு கொடுத்தோம், போனா போட்டோன்னு இடம் கொடுத்தோம், போனா போட்டோன்னு தங்குறதுக்கு இது கொடுத்தோம், ட்ரெஸ்ஸு கொடுத்தோம், இது கொடுத்தோம். இப்போ ஆட்சி மட்டும் கேட்குறாங்க, கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அன்சாரிகள் பேசிக்கிட்டாங்களாமா. நம்மளால பேசுறது யூடியூப்ல போய் பாருங்க இருக்கு. அன்சாரிகள் இப்படி பேசிக்கிட்டாங்களாமா. எப்படி? முஹாஜிர்கள் மக்கா இருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு போனா போட்டோன்னு சாப்பாடு கொடுத்தாங்க, போனா போட்டோன்னு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க, போனா போட்டோன்னு வேலை போட்டு கொடுத்தாங்களாமா. அப்படியே கொடுத்தாங்க. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க அன்சாரிகள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு நம்ம அந்த ஆளு. நம்மளும் சொல்லக்கூடாது, அந்த ஆளுன்னு தான் சொல்லணும். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க அன்சாரி சஹாபாக்கள். இந்த ஒரு சம்பவம் அன்சாரி சஹாபாக்களுடைய பார்வையிலே பணத்துடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த ஒரு சம்பவம் போதும்
அன்சாரிகளுடைய பார்வையிலே காசு போனோம் எவ்வளவு கேவலமான பார்வையாக அவர்கள் பார்த்தார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த சம்பவம். நபீசா உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறான், யார சொல்லலாம், அன்சாரிகளில் சில பேர் இப்படி பேசிக்கிறாங்க, நீங்கள் முஹாஜிர்கள் மட்டும்தான் மக்காவாசிகளுக்கு உங்கள் சொந்தக்காரங்கள் மட்டும் தான் நீங்கள் கொடுக்குறீங்களாமா, மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை, அன்சாரிகள் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னும் போது நபீசன் கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க உபாதா வேண்டும்? நானும் அதில் ஒருத்தர் தானே யார சொல்ல, எனக்கும் அந்த சிந்தனை இருக்குது அப்படின்ன உடனே நபீசன் என்ன சொன்னாங்க, எல்லாரையும் இந்த இடத்துல கூப்பிடுங்க அன்சாரிகளை. எல்லா அன்சாரிகளையும் கூப்பிட்டாச்சு. சில முஹாஜிர்களும் வந்தாங்க. சரி உட்கார வச்சுட்டாங்க. திரும்ப அந்த விஷயத்தை அதை பார்த்துட்டு நபீசம் இதோ அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நபீசம்டைய உபதேசம் கேட்கணும்னு சொல்லி இன்னும் சில முஹாஜிர்கள் வராங்க. இல்லை உங்களுக்கு என்ன பெர்மிஷன் கிடையாது, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். உபாதா பின் சாமித் எல்லாரும் உட்கார வச்சார். நபீசம் வந்தார். முஹாஜிர்கள்ட்ட பேசினாங்க, நீங்கள் எப்படி என்னை பற்றி பேசுகிறதா கேள்விப்பட்டேன், நான் வந்து அன்சாரிகளுக்கு விட்டுட்டு முஹாஜிர்களுக்கும் மக்காவில் சார்ந்த புதிய முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறதா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னா. ஆமாம் யார சொல்லுவேன் அப்படின்னு. நீங்கள் தாராளமாக பேசலாம், தப்பே கிடையாது, அவங்களுக்கு மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இன்னும் நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது, எப்படியெல்லாம் நீங்கள் பேசுங்க. நபீசம் ஐடியா கொடுக்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் பொய்ப்பிக்கப்பட்டவர்களாக நம்மிடத்தில் வந்தீங்க, நாங்கள் தான் உங்களை உண்மைப்படுத்தினோம், ஊரை விட்டு விரட்டப்பட்டவர்களே வந்தீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தோம், எல்லாமே நாங்கள் தான் செஞ்சோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க நபி சாஸ்திரம். பேசல அந்த சஹாபாக்கள், பேசுங்க, பேசுனா தப்பே இல்லை அப்படின்னாங்க. நீங்க பேசுங்க, பேசுனா தப்பே இல்லை, ஏன்னா அப்படின்னு அந்த நிலைமை தான் நான் வந்தேன், எல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை நபீசம் சொன்னார்கள், அந்த மக்களுக்கு நான் அதிகமாக கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இது கிடைச்சா அவங்களுடைய ஈமானே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், அதனால நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அதிகமா. உங்களுக்கு நான் கொடுக்காம விடுறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களை உங்களுடைய மார்க்கத்திலேயே நான் ஒப்படைத்து விட்டேன், அதாவது உங்களுடைய ஈமானு அவ்வளவு ஸ்ட்ராங்கு, உங்களுடைய உறுதி அவ்வளவு மிக சிறந்தது, உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அன்சாரிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், மக்கள் எல்லாம் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், மக்களே அன்சாரிகளே, அந்த முஹாஜிர்களும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டுக்கு கால்நடைகள் சொத்து சுகம் என்று போகும்போது, அதை அழைத்து கொண்டு செல்லும் போது, நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அல்லாஹுடைய தூதரை அழைத்து செல்வது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன கேட்டாங்க? மக்கள் காசு பணத்தோட வீட்டுக்கு போறாங்க, நீங்க அல்லாஹுடைய தூதரோடு நீங்க உங்களுடைய வீட்டுக்கு போறீங்க, அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா. கேட்ட சஹாபாக்கள் எல்லாரும் தாடி நனையும் அளவிற்கு அழுது விட்டு, ரதீனா யா ரசூலல்லாஹ், எல்லாம் இது போதும், நீங்க நம்ம கூட வந்துருங்க, அது போதும், வேற எதுவுமே வேணாம் யா ரசூலல்லாஹ். இவங்க தான் காசுக்கு ஆசைப்பட்டவங்க, இவங்க தான் ஆட்சிக்கு ஆசைப்பட்டவங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் வந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் சொன்னவங்க தாங்க பேசினார் அந்த அடி. காசுக்கு ஆசைப்பட்டவங்க. யோசி பாருங்க, இவ்வளவு சஹாபாக்களை வன்மத்தோடு கேவலப்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தோடு பேசுவது எவ்வளவு மோசமான ஒரு பாவம். கடைசியில் இன்னொரு வார்த்தை சொன்னார், லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ரஅம் மினல் அன்சார். ஹிஜ்ரத் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், நபிசம் விசிட் பண்ணி மக்காருந்து மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா, ஹிஜ்ரத் மட்டும் இல்லாமல் இருந்தால் நானும் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் அப்படின்னு. என்ன சொன்னாங்க? ஹிஜ்ரத் மட்டும் இல்லைன்னா நானும் அன்சாரிகளாகத்தான் இருந்திருப்பேன் அப்படின்னா. அந்த அளவு அன்சாரியுடைய சிறப்பு, அவர்களுடைய பார்வையிலே இந்த உலகத்துடைய இன்பங்கள் எவ்வளவு இலக்காரமாக அந்த விஷயங்களை பார்த்தார்கள், அல்லாஹுடைய தூதருக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள், எவ்வளவு அல்லாஹுடைய தூதரை எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமாக நேசித்தார்கள் என்பதற்கு இந்த ஹுனைன் போருக்கு பிறகு நடந்த இந்த கனிமத்து பொருள் பிரிவினை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் அவருடைய ஈமானுக்கு, அவருடைய பேணுதலுக்கு, அல்லாஹுடைய தூதரின் மீதான அவருடைய அந்த அன்புக்கு, காதலுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி, பெண்களுக்கான கேள்வி. ஹுனைன் போரிலே முஸ்லிம்கள் திடீர் என்று தாக்கப்பட்ட நேரத்தில் விரண்டு ஓடினார்கள். முஸ்லிம்கள் எல்லாருமே விரண்டு ஓடினார்கள். அல்லாஹுடைய தூதரின் பக்கம் மக்களை வாருங்கள் என்று எந்த சஹாபி சத்தமிட்டு அழைத்தார்? இரண்டாவது பெண்களுக்கான கேள்வி, ஹுனைன் போருக்குரிய அந்த எதிரி படைகள்
எந்த இடத்திலே முகாமிட்டு இருந்தார்கள், எந்த இடத்துல தங்கியிருந்தார்கள். ஒரு குதிரைப்படை சார்ந்த ஒரு சஹாபி பார்த்துட்டு வந்தார் இல்லையா, இந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க, ஹவாஜின் குலத்தை சார்ந்த சகீப் குலத்தை சார்ந்த மக்கள் முஸ்லீம்களை அடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. எந்த இடத்திலே அந்த மக்கள் தங்கியிருந்தார்கள்? ஆண்களுக்கான கேள்வி. மக்கா வெற்றியின் போது கிழக்கு திசையிலே எந்த சஹாபியுடைய தலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பினார்கள்? வடக்கிலேருந்து வர்றாங்க, ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அப்படி பிரித்து கிழக்கு பக்கமாக வாங்க அப்படின்னு சொல்லி, கிழக்கு இல்லை மேற்கு புறமாக வாருங்கள் அப்படின்னு சொல்லி மேற்கு திசையிலிருந்து வர வைத்தார்கள். எந்த சஹாபி தலைமையிலே? இல்லை, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பதில் 1. ரெண்டாவது கேள்வி கேட்கணுமா? உதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு எந்த சஹாபி செங்கடல் பகுதியிலே சென்று கொள்ளை கொலை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டார்? அபூ ஜந்தல் ரலியல்லாஹு. சொல்லிட்டேன். நன்றி. வாங்க. தவறான பதில். பதில் சொல்லிடலாமா? சப்தமிட்டு அழைத்த சஹாபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கொடுத்துருவோம் சொல்லிருங்க. ரெண்டாவது கொஸ்டின், அவுதாஸ் என்கின்ற இடத்துல தான், புனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அவுதாஸ் என்கிற இடத்துல தான் காஃபிர்கள் ஒன்று குழு இருந்தார்கள். வாங்க கூப்பிட்டு. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.